மகரம் ராசிக்கு சனி வக்ர காலத்தில் முடிவு பெறும் 3 பிரச்சனைகள் என்ற தலைப்புல தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம். 3ஆம் பாவகத்துல தைரிய வீரிய ஸ்தானத்துல சனி இருக்கு, மீனம் ராசியில சனி இருக்கு. ஆனா இந்த ஜூன் மாசத்துல இருந்து குரு பார்வையில் இருக்கு. அதே போல இந்த சனி வக்ரம் ஆகுது. 3ஆம் பாவகத்திலிருந்து 2 குடியவன் ராசியாதிபதி வக்ரமாகிறது நல்லதா அல்லது ஏதாவது பிரச்சனையை கொடுக்குமா? அதற்கு ஏதாவது பிரச்சனை கொடுக்கணும்னா கவனமா இருக்கணுமா? அதே போல யாருக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும், யார் கொஞ்சம் கவனத்தோடயும் இருக்கணும் சில விஷயத்துல என்பதை பற்றி இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ மகரம் ராசிக்காரங்க பொதுவாகவே தன் முயற்சியால வாழ்க்கையில முன்னேறியவர்கள், முன்னேறக்கூடியவர்கள். எதுலையுமே தன்னுடைய எஃபோர்ட் தான், பேரண்ட்ஸுடைய எஃபோர்ட்லாம் விட தன்னுடைய முயற்சியால சாதிக்கக்கூடியவர்கள். தைரிய வீரிய ஸ்தானத்துல சனி இருக்கிறது, கம்ப்ளீட்டா 7.5 சனி முடிஞ்சு போச்சு. அந்த வகையில கடந்த காலத்துல இருந்து வந்த மிகப்பெரிய தடைகள்லாம் இப்ப இல்ல. சில பிரச்சனைகள் இருக்கு, வேலை இல்லாம போயிருக்கு சில பேருக்கு, வேலையை விட்டுட்டு சில பேர், அல்லது வேலையில ஒர்க் ப்ரெஷர் அல்லது அலைச்சல், அதே போல இந்த மன அழுத்தம், டென்ஷன் இதெல்லாமே கொஞ்சம் இருந்துட்டு இருக்கு. சின்ன விஷயத்துக்கு கூட ஓவரா ரியாக்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை அல்லது ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஒரு மன பதற்றம் இருந்துகிட்டே இருக்கு. அதே போல இந்த சொத்து வீடு சம்பந்தமான சில பிரச்சனைகளும் இருக்கு இல்லையா? வாங்கலாம்னு முயற்சி பண்றோம் முடியல, அல்லது விற்கலான்னு முயற்சி பண்றோம் முடியல. இதுக்கெல்லாம் தீர்வு இந்த சனி வக்ரம் ஆகிறதுனால கிடைக்குமா என்பதை பற்றி இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள். இந்த சேனலை பொறுத்தவரையிலும் சரியான ஜோதிட தகவல்களும் சரியான கைடன்ஸும் தரக்கூடிய சேனல். நீங்க விருப்பப்பட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. இப்போ மகர ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வக்ரமாகுது. ஆண்டுக்கு ஒரு 140 நாள் வக்ரமாகும். இந்த வருஷம் ஜூலை 26ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வக்ரமாகுது. அப் டு டிசம்பர் 10ஆம் தேதி வரை வக்ர காலம். டிசம்பர் 10ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகுது. இந்த 4 மாசத்துல நன்மைகள் ஏற்படுமா இல்ல பாதிப்பு ஏற்படுமா என்பதை பற்றி நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இதுல முக்கியமா அந்த வக்ர காலத்துல முடிவு பெறும் 3 பிரச்சனைகள். அந்த பிரச்சனை எதுன்னா, முதல்ல பாத்தீங்கன்னா முயற்சி தடைகள் நீங்கும். நிறைய எஃபோர்ட் போடுவீங்க, வேலையை இழந்துட்டுவங்க அல்லது வேலையில ஒரு நெருக்கடியோடு இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். அல்லது அதே இடத்துல கூட நீங்க எதிர்பார்க்கிற பதவி உயர்வோ அல்லது ஒரு டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸோ கிடைக்கும். வேலை இழந்துட்டு வேலை தேடிட்டு இருக்கிற, வேலை போயிடுச்சு, வேலை இல்லாம இருக்கிறன்றவங்களுக்கு முயற்சி பண்ணுங்க, நிச்சயமா வேலை கிடைக்கும். இந்த 4 மாதத்துல உங்களை முயற்சி பண்ண வைக்கும். நீங்க அமைதியாவே இருக்க முடியாது. நீங்க அட்டன் பண்ற இன்டர்வியூல சக்சஸ் ஆகும். ஆல்ரெடி நீங்க அட்டன் பண்ணிருக்கீங்க இன்டர்வியூ. ஜூலை 26ஆம் தேதிக்கு பிறகு ஒரு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் வரும். அல்லது ஜூலை 26க்கு பிறகு நீங்க அட்டன் பண்ற இன்டர்வியூல உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆல்ரெடி வேலையில ஒர்க் ப்ரெஷரோடு இருக்கீங்க, டென்ஷனோடு இருக்கீங்க, அரசு பணியா இருக்கு, உங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்படும்னா, ஒரு டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸோ அல்லது ஒரு பதவி உயர்வோ அல்லது அங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நெருக்கடிகள் நீங்கிறது. மேலதிகாரிகள் அல்லது சக பணியாளர்களால் வந்த நெருக்கடி நீங்கும். அவங்களை விட்டு நீங்க விலகுவீங்க, அல்லது அவங்க வேற டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் ஆகலாம். முதல்ல உத்தியோகம் தொடர்பான இழுபறிகள் நீங்கும், முயற்சி தடைகள் நீங்கும். திருமணத்துக்காக முயற்சி பண்றோம், திருமணம் ஆகல, வரன் வருது ஆனா செட் ஆகல அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணமே ஆகக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. இந்த அக்டோபர் மாசம் வரையிலும் பாத்தீங்கன்னாக்க குரு பார்வையில இந்த சனி வக்ரம் இருக்கும். இந்த வக்ர சனி குரு பார்வையில் இருக்கிறது பெரிய அளவுக்கு பாசிட்டிவ். உங்களை ஒரு சிறு தூர பயணம், நிறைய பயணம் பட வைக்கும். திடீர்னு ஒரு நேம் அண்ட் ஃபேம் கிடைக்கும். அதே போல இந்த மனப்பதற்றம், டென்ஷன்லாம் இருக்கு இல்லையா, அந்த மனப்பதற்றம் டென்ஷன் குறையும் அல்லது நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். தேவையில்லாம டென்ஷன் ஆகுறது, மன அழுத்தம், மனம் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும், உடல்நல தொல்லைகள் நீங்கும். உங்களுடைய கம்யூனிகேஷன் சரியா புரிஞ்சுக்குவாங்க. கம்யூனிகேஷனை தவறா புரிஞ்சுக்கிட்டு சில பகை உறவுகளோட, அதாவது உங்களுடைய கம்யூனிகேஷன் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும். அதாவது அவசரப்பட்டு நீங்க பேசுறீங்க, அது மற்றவங்களுடைய மனம் புண்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. அதனால சில உறவு பகையெல்லாம் உங்களுக்கு இருந்துட்டு இருக்கும். ஆனா இந்த ஜூலை மாச கடைசியில இந்த சனி வக்ரம் ஆகும் போது உங்களோட பிரிந்து போன உறவு, உங்களுடைய கம்யூனிகேஷனால அல்லது நீங்க பேசின வார்த்தைகளால மனக்கசப்போடு போன உறவுகள் உங்களை தேடி வருவாங்க அப்படின்றதெல்லாம் கூட நம்ம சொல்லியிருப்போம். அதே தான் முக்கியமா நான் இப்பவும் சொல்றேன். ஸோ அப்போ உங்களுடைய கம்யூனிகேஷன் கரெக்ட் ஆகும். அதாவது சாதுரியமா பேசுவீங்க, சாமர்த்தியமா காரியத்தை சாதிப்பீங்க, மற்றவங்க மனம் புண்படும்படி இல்லாம இருக்கும். சப்போஸ் மேலதிகாரிக்கு மெயில் அனுப்புறீங்க அல்லது ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்றீங்கன்னா கூட அது கரெக்டா இருக்கும். அதுல கவனம் செலுத்துவீங்க, வார்த்தைகள்ல கவனம் செலுத்திக்குவீங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த குரு பார்வையில் இருக்கிறவர்களும் பிரச்சனை இல்லை. அக்டோபர் மாசத்துக்கு மேல குரு பார்வை இல்லை இந்த வக்ர சனிக்கு.
அக்டோபர் டு டிசம்பர் 10ஆம் தேதி வரலும் பாத்தீங்கன்னாக்க இந்த வக்ர சனி வந்து இருக்கு 3ஆம் இடத்துல. அப்போ உங்க கம்யூனிகேஷன்ல இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவும் கவனம் செலுத்திக்கணும். அதாவது பிற்பகுதியில மேலதிகாரிக்கு நீங்க மெயில் போடுறீங்க அல்லது மேலதிகாரி கிட்ட பேசுறீங்க அல்லது சக பணியாளர்கிட்ட பேசுறது, வெளிப்படையா பேசாம இருக்கணும். மெயில் போடும்போது கவனமான வேர்ட்ஸை யூஸ் பண்ணணும். அதே போல வந்து உறவுகளோடு பேசும்போது கவனமா இருக்கணும். அதாவது இந்த சனி வக்ர பயிற்சி காலத்திலேயே அக்டோபர்ல இருந்து டிசம்பர் வரை இருக்கக்கூடிய காலகட்டத்துல. ஸோ அப்போ முதல் பகுதியில் உங்களுடைய கம்யூனிகேஷன் கரெக்ட் ஆகும். ஆனா பிற்பகுதியில சில பிரச்சனைகளும் இருக்கு. அந்த நேரத்துல நீங்க கவனமா இருந்தா பிரச்சனை கிடையாது. அதுக்குதான் நம்ம முக்கியமா சொல்றதே. அதே போல உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் தான். இந்த ஜாதகத்துல சனி வக்கரமா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஏற்கனவே வந்து கடுமையா உழைச்சிருப்பீங்க. ஆனா அதுக்கான ரெகக்னிஷன் கிடைக்காம இருந்திருக்கோம், அல்லது வேலையை விட்டுட்டு இருந்திருப்பீங்க, அடிக்கடி இடமாற்றங்களை சந்திச்சுட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த நேரத்துல ரெகக்னிஷன் கிடைக்கும். வேலையிலே இருக்கிறீங்கன்னா கூட இந்த நேரத்துல ஒரு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ அடையக்கூடிய வாய்ப்பு, அல்லது ஒரு நல்ல டிரான்ஸ்பர் அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அல்லது வேலை தேடிட்டு இருக்கிறேன், ஒரு இடமாற்ற சிந்தனையோட நான் இருக்கிறேன், புதிய வாய்ப்பு கிடைக்குமான்றவங்களுக்கும் உங்க ஜாதகத்துல வக்ரம் பெற்று இருக்குனாக உங்களுக்கு மூவ் பண்ற இடம் வந்து சிறப்பாகவே இருக்கும். மூவ் பண்ணாலையும் அந்த வாய்ப்பு ஈஸியாவே கிடைக்கும். என்னுடைய ஜாதகத்துல சனி வக்ரம் ஆகல, அப்ப நான் வந்து வேலையில கஷ்டப்படுவேன்னா கண்டிப்பா ஒர்க் ப்ரெஷர் குறையும், பிரச்சனை கிடையாது. ஆனாலும் வந்து இருக்கிற இடத்துலயே இருக்கலாம். இருக்கிற இடத்துலயே கூட உங்களுக்கு வந்து இந்த வக்ரம் நிவர்த்தி ஆன பிறகு உங்களுக்கு பதவி உயர்வோ அல்லது நல்ல சேலரி ஹைக் ஆகுறதோ கிடைக்கும். 4 மாசத்துக்கு நீங்க வேலை மாறாம இருக்கலாம் உங்க ஜாதகத்துல சனி வக்ரம் ஆகலனாக. கணவன் மனைவி உறவு நிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, தைரிய வீரிய ஸ்தானத்துல ராசியாதிபதி போய் வக்ரம் ஆகிறது வந்து பாத்தீங்கன்னாக்க, அதாவது ஏற்கனவே சில மனக்கசப்போடு இருக்கக்கூடிய கணவன் மனைவி உறவு நிலையில சிறப்பாகவே இருக்கும். அதை மனக்கசப்பை நீக்கிறதுக்காக நீங்க முயற்சி செய்வீங்க. உங்களுடைய எஃபோர்ட்னால பிரிந்து போன கணவன் மனைவியா இருந்தா கூட சரி, ஒரு தற்காலிகமாக பிரிஞ்சிருக்கீங்கன்னா கூட அவங்களோட ஒரு நல்ல சமரசம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால சேரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. காதலர்களுக்குள்ள அல்லது ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா கூட சில மனக்கசப்புகள் நீங்கும். வார்த்தைகளால் அல்லது உங்களுடைய செயல்பாடுகளை தவறாக புரிந்து கொண்டு ஏற்பட்ட அந்த விரிசல்கள் நீங்கும். ஒன்னாவே இருக்கக்கூடிய கணவன் மனைவி தம்பதியர்கள் கூட ஒரு நல்ல அந்யோன்யம் ஏற்படும். 2 பேருமே சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா வீடு சொத்து தொடர்பாக வாங்கக்கூடிய வாய்ப்போ அல்லது விற்கிறதுக்காக முயற்சிகள் செய்யக்கூடிய வாய்ப்போ உண்டு. வாழ்க்கை துணைவரால் ஆதாயம் வரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும். குருவோட பார்வை ராசிக்கும் இருக்கு, ராசியாதிபதியாக வரக்கூடிய சனிக்கும் இருக்கு. அப்போ திருமண வாழ்க்கை சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் நீங்கும். குறிப்பா 30 வயதுல இருந்து ஒரு 50 வயதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு செலவு தான் அதிகமாகுது. வர்ற வருமானத்தை விட எக்ஸ்பென்சஸ் அதிகமாகுது. வருமான பற்றாக்குறை இருக்கு. அதனாலேயே கடன், 7 சனி காலகட்டத்தில் ஏற்பட்ட கடன் இன்னுமே சில பேருக்கு அடையல அல்லது அடையறதுக்காக நாங்க நிறைய முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம், ஆனா முடியல. பணம் வரணும். அப்போ நீங்க செய்யக்கூடிய வேலையில ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அல்லது பிசினஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம்னு கூட சில பேர் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. குறிப்பா யாரெல்லாம் சனி வக்கரமா இருக்கும் உங்க ஜாதகத்துல, அவங்க அடிஷனலா ஒரு சைட் பிசினஸ் ஒன்று பண்ணி அதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்றதுக்கான வாய்ப்பும் உண்டு. அந்த வகையிலையுமே உங்களுக்கு வருமானம் வரும். பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள், ஆல்ரெடி பிசினஸ் நான் பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு கை கடிக்குது, வருமானம் பெருசா வரல அப்படின்றவங்களும் இந்த காலகட்டத்தில் நிறைய ஆர்டர்கள் வரும். சுறுசுறுப்பா செயல்பட்டு அதை முடிச்சு கொடுத்து உடனுக்குடன் பேமெண்ட்டும் கிடைக்கும். அதுவும் குறிப்பா இந்த அக்டோபர்ல இருந்து டிசம்பர் இந்த காலகட்டத்துல இந்த கோச்சார குரு உங்களுக்கு ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வரும். அப்போ திடீர்னு அந்த தனவரவும் அந்த நேரத்துல ஏற்படும். பேங்க் மூலமாவும் உங்களுக்கு லோன் கேட்டிருந்தீங்கனாலையும் கிடைக்கும், அல்லது அந்த நேரத்துல உங்களுக்கு செய்யக்கூடிய தொழில் மூலமாவும் தனவரவு ஏற்படும். அதன் மூலம் உங்களுக்கு இந்த சின்ன சின்ன கடன்கள்லாம் அடைச்சிடக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். மேக்சிமம் பாத்தீங்கன்னாக்க கடனை தீக்கிறதுக்கான வழி பிறக்கும் அப்படின்றதுதான் முக்கியமான விஷயம். படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரையிலும் நீங்க விரும்பிய கோர்ஸே கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. படிக்கக்கூடிய பிள்ளைகள் கல்வியில கான்சன்ட்ரேஷன் பண்ணக்கூடிய காலகட்டம். ஒரு டைவர்ஷன் நீங்கும். ஹெல்த் இஷ்யூஸ் இல்லாம இருப்பீங்க. வயதானவர்களாக இருக்கீங்கன்னா கூட இந்த நேரத்துல நிறைய ஹெல்த் ப்ராப்ளம் இல்லாம இருப்பீங்க. ஓரளவுக்கு நல்லாவே ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க. கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்க அல்லது வாக்கிங் போங்க. உணவு விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. அதே சமயத்துல இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சொந்த வீடு அமையறதுக்கோ அல்லது சொந்த வீடு கட்டுறதுக்கான முயற்சிகள்லயோ இறங்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சில பேருக்கு வீடு நிலம் ஆல்ரெடி வாங்கியிருப்பீங்க. நான் ஏற்கனவே கூட பலன்களை சொல்லியிருக்கிறேன். உங்க பேர்ல ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த காலகட்டத்துல அதை வீடு கட்டுறதோ அல்லது அதை வித்துட்டு பழைய சொத்தை வித்துட்டு ஒரு புதிய சொத்து அல்லது புதிய வீடு வாங்குறதுக்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. சில பேருக்கு அந்த வீடு மாற்றம்,
வேலையில இடமாற்றமும் சில பேருக்கு ஏற்படும். இதுவும் ஒரு பாசிட்டிவான இடமாற்றமா தான் இருக்கும். உத்திராடம் நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் இருக்கு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு, வேலை இழந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நீங்க அட்டன் பண்ற இன்டர்வியூல சக்சஸ் ஆவீங்க. அதே போல கடனை வெற்றிகரமாக சமாளிப்பீங்க. கடனை திருப்பி செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகும். திடீர்னு நேம் அண்ட் ஃபேம் கிடைக்கும். அரசு பணிக்கான பிராப்தம் உங்க ஜாதகத்தில் இருக்குனாக அரசு பணிக்காக தேர்வு எழுதுறீங்கன்னா தேர்வுகளில் வெற்றி ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. உங்களுடைய கம்யூனிகேஷன் சரியாக புரிந்து கொள்வார்கள். அதன் மூலம் குடும்ப உறவுகளில் இருக்கக்கூடிய பகை நீங்கும், பிரச்சனைகள் ஓயும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே எதிர்ப்பாளினுடைய நட்பு, காதல் போன்றவை ஏற்படும். அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய காதல், நட்பில் இருக்கக்கூடிய விரிசல்கள் நீங்கும். கருத்து வேறுபாடுகள் மறையும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நேரத்துல வீடு வாங்குறது அல்லது வீடு கட்டுறது, சொத்துக்கள் மூலம் ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்திலும் உண்டு. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள், பயணங்கள் குறையும். அதே போல வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நெருக்கடிகள், குறிப்பா வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மேலதிகாரிகளுடைய டார்ச்சர், சக பணியாளர்களுடைய சதி வேலை, இதெல்லாம் கொஞ்சம் குறையும். அல்லது அதை சமாளிச்சு ஜெயிப்பீங்க. சத்ரு ஜெயம் ஏற்படும். சில பேருக்கு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்கக்கூடிய வாய்ப்புமே உண்டு. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவு நிலை சிறப்பாகவே இருக்கும். பெரிய அளவுக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்காது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வரன் வந்து சில பேருக்கு திருமணமே ஆகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. சில பேர் பிரிந்து இருக்கக்கூடியவர்கள் கூட தற்காலிகமாக பிரிஞ்சிருக்கிறவங்க சேரக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய தனிமை மாறும். ஏதோ ஒரு வகையில வாழ்க்கை துணையை இழந்தவர்கள் அல்லது பிரிந்து இருப்பவர்களுக்கு மறுமணத்திற்காக முயற்சி பண்றீங்கன்னா மறுமணம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. உடல் நலத்தில் இருக்கக்கூடிய நோய் நீங்கும் அல்லது குறிய மருத்துவம் கிடைச்சு சுகமாக இருப்பீங்க. உங்க பிள்ளைங்க வகையில இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும். அவங்களுக்காக சுப செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கடனுடைய அழுத்தங்கள் இல்லாமல் இருப்பீங்க. புதிய வேலை வாய்ப்பு தேடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். புதிய வேலை வாய்ப்பும் சில பேர் கிடைக்கும். அதனால ஒரு வீடு மாற்றமோ ஒரு இடமாற்றமோ ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். அல்லது திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும். இந்த திருவோணம், அவிட்டம் நட்சத்திரம் மற்றும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த அக்டோபர் டு டிசம்பர் காலகட்டத்துல பயணங்கள் ஏற்படும். சில பேருக்கு வெளியூர்ல வேலைக்காக முயற்சி பண்ணுவீங்க. இந்த நேரத்துல வெளியூருக்கு போறது, வெளியூர்ல வேலை கிடைக்கிறது, வெளிநாட்டுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூட சில பேருக்கு ஏற்படும். அந்த அமைப்பு இருக்கு உங்க ஜாதகத்துலனாக்க நீங்க வெளிநாட்டுக்கு முயற்சி பண்றீங்கன்னா அந்த வாய்ப்பு இருக்கு. பயணங்கள் பலன் தரும் இந்த காலகட்டத்துல. இந்த காலகட்டத்துல ஒப்பந்தங்கள் போடும் போதும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அக்டோபர் டு டிசம்பர் காலகட்டத்துல ஒப்பந்தங்கள் போடுறீங்க, வீடு வாங்குறது அல்லது விற்கிறதுக்காக ஒப்பந்தங்கள் போடுறீங்கன்னா இந்த நேரத்துல நீங்க வந்து கம்ப்ளீட்டா படிச்சுட்டு ஒரு லீகல் வெரிஃபை பண்ணிட்டு தான் நீங்க ஒப்பந்தங்கள்ல சைன் பண்ணணும். அதே போல இந்த காலகட்டத்திலயும் வேலை கிடைக்கும், மூவ் பண்ணலாம். எடுத்த உடனே இப்ப ஜூலை 26க்கு பிறகும் வேலை கிடைக்கும். இந்த நேரத்திலையும் ஒரு பாசிட்டிவான அமைப்பே உங்களுக்கு உண்டு. குறிப்பா உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருந்தா உடனே வேலை கிடைச்சிரும், நீங்க மூவ் பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாவே இருக்கும். இந்த நேரத்துல ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கும் வேலை பார்க்கறவங்களுக்கு. அது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். மொத்தத்துல இந்த சனி வக்கரம் ஆகக்கூடிய காலகட்டத்துல உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் முடிவு பெறும். விஷயங்கள்ல நீங்க கவனமாகவும் இருக்கணும். அதுதான் இந்த வீடியோல நம்ம சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். இந்த காலகட்டத்துல நீங்க வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யறது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். ஒரு 5 வாரம் வந்து ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை சாத்தி நீங்க வழிபாடு செய்யுங்க. உங்க முயற்சி தடைகள் நீங்கும், ஆரோக்கியம் மேம்படும், வாழ்க்கையில் வெற்றிகள் உங்கள் வசமாகும். நன்றி, வணக்கம்.